அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுரேஷ் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மதி வந்து ரொம்ப நேரம் முழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கே வந்து பயங்கரமா வந்து தூக்கம் வந்துடுதா. உடனே மதி வந்து தூங்கிடுறாங்க. சுரேஷும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாக்குறாங்க. இதுக்கு மேலேயே உட்கார முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு இப்ப ரூமுக்குள்ள வந்து பாக்குறாங்க. ரூமுக்குள்ள பார்த்தா அவங்களோட கட்டில்ல மதி வந்து படுத்துட்டு இருக்காங்க. மதிய பார்த்ததுமே வந்து சுரேஷ்க்கு ரொம்பவே கோவம் வருது. ச்சே, இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் என் வாழ்க்கையில நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு கல்யாணம் என் வாழ்க்கையில நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க சுரேஷ் வந்து. இப்ப இவெல்லாம் வந்து இங்க படுக்கணுமான்னு சொல்லிட்டு என்ன சோதனை இதுன்னு சொல்லி சுரேஷ் ஒரு ஓரமா அதே கட்டில்ல தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. சுரேஷோட அம்மா வந்து சுரேஷோட ரூம் கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. மலரு, மலருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தன்றாங்க. சூரியன் உதைச்சிடுச்சு. மணி 6 ஆகுது. இன்னும் என்ன அவளுக்கு தூக்கம்? அந்த மகாராணிக்கு இன்னும் தூக்கம் போகலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, அவங்களுக்கு திடீர்னு கல்யாணம். அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டலும் வீடும் அப்படி இருந்திருப்பாங்க. 6 தானே ஆகுது அத்தை. தூங்கட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் பொறுமையா அவங்கள எழுப்பிக்கலான்றாங்க. ஏன்? எனக்கு கூட தான் என் பையன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இத பத்தியே நானும் தான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நான் எந்திரிக்கல. அப்படிதான் இப்பவே அவளை லூஸ்ல விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காருவா. இதுக்கு மேலெல்லாம் லூஸ்ல எல்லாம் அவளை விடவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து மா, என்னம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் பொறுமையா தான் இரேம்மா. என்ன அவசரம்? என்ன ஏதுன்றத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனைன்றாங்க. வீட்டுக்கு வந்த மருமக இவ்வளவு நேரம் ஆயிட்டும் தூங்கிட்டு இருக்கிறதா? அதுக்காக தான் கத்திட்டு இருக்கேன்றாங்க. உடனே சுரேஷோட அப்பா வந்து இங்க பார், வீட்டோட கட்டுப்பாடு விதிமுறை என்ன ஏதுன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தானே முதல் நாள். இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். இதே மாதிரி அவ தொடர்ந்து பண்ணா அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிக்கலாம். இப்போதைக்கு இதை விடுன்னு சொன்னாலுமே சுரேஷோட அம்மாவுக்கு ஆதங்கம் தாங்கறதுல ரூமவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உடனே மலர் வந்து ஐயோ, இப்ப எப்ப எழுவா மலருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வந்து குழப்பத்துல வந்து இருக்காங்க. மலர் வந்து நல்லா கேஷுவலா தூங்கிட்டு இருக்காங்க. சடனா எந்திரிக்கிறாங்க. கழுத்துல தாலி. அவங்களுக்கு இப்பதான் நார்மலைஸே ஆகுது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே நார்மலைஸ் ஆகுது. டைம பாக்குறாங்க. 7:30 ஆயிருக்கு. ஐயோ, 7:30 வரைக்கும் நம்ம தூங்கியிருக்கோமான்னு சொல்லிட்டு லைட்டா டோர் ஓபன் பண்றாங்க. யாருமே இருக்கறதில்ல. உடனே வந்து சுரேஷ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு இப்ப உடனே அவங்க சுரேஷுக்கு சவுண்ட் கேட்கற மாதிரி லைட்டா அவங்களுடைய கேரி பேக்கை எடுக்கிறாங்க. எடுத்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு குளிக்கிறதுக்காக போறாங்க. திரும்ப குளிச்சுட்டு வெளியே வராங்க. அங்க ஆளுங்க இருக்கிறத பார்த்துட்டும் மெதுவா வந்து நிக்கிறாங்க. என்ன, இவ்ளோ நேரம் ஒரு பொம்பளை தூங்கலாமா? கல்யாணம் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து இப்படி தூங்கினா எப்படின்னு எல்லாம் சொல்லி கேக்குறாங்க. யூசுவலா நான் எப்பவுமே சீக்கிரமா தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு தான் அசந்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து அம்மா, உன்னை அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு பாருமா, கூப்பிடுற மாதிரி இருக்குன்றாங்க. டேய், என்ன திசை திருப்ப பாக்குறீங்களா? நான் திசையெல்லாம் திரும்ப மாட்டேன். எனக்கு இப்பவே இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணுன்றாங்க. உடனே மலர் ஓடி வந்து இங்க பாரு, அத்தைக்கு வந்து டீசெண்டா டிசிப்ளினா தூங்கி எந்திரிச்ச உடனே இது பண்ணணும் அதை பண்ணணும், நீ வா உனக்கு எல்லாம் நான் சொல்றேன், முதல்ல வா உனக்கு நானு காஃபி குடுக்குறேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே பாக்கியராஜே, பத்தியாடா உன் பொண்டாட்டி நான் இருந்து இங்க பேசிட்டு இருக்கன்ற மதிப்பு மரியாதை கூட இல்லாம அவ இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போறான்றாங்க. மா, நீ சொல்லியிருக்கேல்ல குடும்ப கட்டுப்பாடு, அத பத்தி சொல்றதுக்கு தான்மா மலரு கூட்டிட்டு போயிருக்கா. நீ பெருசுப்படுத்தாத விடுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம மலரு கூட எல்லாருமே மிங்கிள் ஆயிட்டு ரொம்பவே சந்தோஷமா மலர் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. மலரும் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணு ராகவியோட ஸ்கூல் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மலர் வந்து கேக்குறாங்க, ஆமா நீங்க எப்ப எந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். உடனே மதி வந்து கேக்குறாங்க. மதி கேட்டதும், நானு இந்த வண்டி 4:30ல இருந்து ஓடுது. உங்களுக்கு பசிக்காதான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே வேலைய பாக்குறாங்க. உடனே மதி யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா மதி வந்த புதுசுல அவங்க மாமனார் வந்து வீட்டோட கட்டுப்பாடு கோப்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இது எல்லாம் நினைச்சு பார்த்து மதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம மதி வந்து என் அப்பாவை நான் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. இவெல்லாம் அடங்குற மாதிரியே தெரியல. முதல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும்.
மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு கால் பண்றாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் வரவே இல்லையேன்றாங்க. புது மருமக எப்படி நடந்துக்கிற அத்தைன்றாங்க. எனக்கு என்னவோ இவ அடங்கி ஒடுங்கி வீட்ல இருப்பான்னு தோணல. நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்ண மூடி சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டோம். ஆனா இவ அப்படி இருப்பாளான்றது எனக்கு தெரியல மாப்பிள்ளன்றாங்க. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? ஆமா, எழுந்து வர்றது 7:30 மணிக்கு எழுந்து வரா. எங்க அப்பாவ பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் தாங்கன்னு கூட கேட்கல. பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி சொல்றா. இதெல்லாம் தேவையா? இவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, அவ வேலைக்கு போயிட்டு சுயமரியாதையோட அவ இருந்து வந்த அவ அப்படிதான் இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வழிக்கு நீங்க கொண்டு வாங்க. என் அத்தை பத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா நீங்க வழிக்கு கொண்டு வந்துருவீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. அப்படி உங்க பேச்சுக்கு மதியலன்னா, நான் சுரேஷ் கிட்ட பேசி, சுரேஷ் மூலியமா அவளுக்கு என்ன பண்ணணுமோ, அத நான் பண்ணிக்கிறேன். புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ மாப்பிள, நீங்க சொல்றீங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறேன். ஆனா உங்களுடைய எல்லா விஷயமும் சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சுரேஷ் நேரா தங்கராஜோட வீட்டுக்கு வராங்க. உடனே ரேவதி, ஏன்டா கல்யாணம் ஆன அடுத்த நாளே இங்க வரணுமா? சுரேஷ், உன்கிட்ட எத்தனை முறைடா சொல்றது? உன் மாமன் கூட சேராத. உன் வாழ்க்கைய பாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு கடவுளா பார்த்து அழகான பொண்ண பார்த்து கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா உன் வாழ்க்கைய நடத்து. ஏன்டா இப்படி பண்றேன்றாங்க. அக்கா, உன்கிட்ட சொல்ல என்ன? எனக்கு அந்த பொண்ண கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள புடிச்சு ஒண்ணும் நான் கல்யாணம் பண்ணல. மாமா இவ கழுத்துல கட்றா தாலிய, இது உனக்கு வாழ்க்கைக்கு சரியா இருக்கும்னு அவரு சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தாலிய கட்டினேன்றாங்க. உடனே ரேவதிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏண்டா, உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சீங்களே, இதெல்லாம் நல்லதாடா? சொல்லுடா சுரேஷு. அந்த பாவத்தெல்லாம் எங்க போய்டா நீங்க கழுவுவீங்க? ஏன்டா இப்படி பண்றேன்றாங்க. உடனே தங்கராஜ் அங்க வராங்க. என்னடா சுரேஷு, நான் என்ன உன் வாழ்க்கையை கெடுக்கிறவனாங்கலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மாமா, நீங்க வேற. அக்கா தான் ஏதோ பேசுறாங்கன்னா நீங்களும் அதுக்கேத்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு வீட்ல இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு எப்ப மாமா வேலை கிடைக்கும்ன்றாங்க. அது உன் பொண்டாட்டி கையில தாண்டா இருக்கு. அவ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கினா உடனே உனக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கு நீ தான் அவகிட்ட பேசணுன்றாங்க. என்னது, நான் அந்த அடக்காதவ கிட்ட பேசிட்டா? என்னாலலாம் பேச முடியாது. சுரேஷ், இப்ப நீ அவளை தொட்டு தாலி கட்டுன புருஷன். நீ வேலைக்கு போனா தானே அவளுக்கு அது கெத்து. இங்க பார், சஸ்பென்ஸ் தானே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரையும் இல்ல, ஒரு வாரம்லாம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னா. உன் பொண்டாட்டிய கேஸ வாபஸ் வாங்க வைடா. தன்னால வேலை உனக்கு தேடி வரும்ன்றாங்க. மாமா, அது எப்படின்றாங்க. இப்ப பாக்குறியா? ஆனா உனக்கு கோபம் வரும். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு டெமோ காட்டுன்னு சொல்லிட்டு, ஏய் ரேவதி, வாடிங்க, வாடின்னு கூப்பிட இல்லைன்றாங்க. என்ன, வாயெல்லாம் ரொம்ப நீளுதுன்னு ரேவதி நின்றதும் ரேவதி கன்னத்திலே பலான்னு ஒண்ணு விடுறாங்க. ஏண்டி, நான் என்ன செய்ய சொன்னா என்னடி செய்யற? நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? டீ தானே கேட்டேன். நீ என்ன காஃபி எடுத்துட்டு வந்திருக்க? இங்க பார், நான் உன் புருஷன். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறது மட்டும் தான் உன் வேலை. புரியுதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் உடனே டீ எடுத்துட்டு குடுக்குறாங்க. இப்படிதான்டா பொண்டாட்டிய அடக்கணும். முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. அதுக்கு அவ பதில் என்ன வருதோ அதை பொறுத்து நீ என்ன பண்ணணுன்றது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புரியுது மாமான்னு சொல்லிட்டு சுரேஷும் அங்கிருந்து போறாங்க. உடனே பின்னாடி வழிய ரேவதி போயிட்டு, இங்க பாருடா, உன் மாமா சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா உன் வாழ்க்கை தர நாசமாயிடும். தெரிஞ்சோ தெரியாமலையோ மதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அது கடவுளா போட்ட முடிச்சு. அவகிட்ட அன்பா நடந்துக்கோ, பாசமா நடந்துக்கோ. உன் மாமா சொல்ற பேச்செல்லாம் கேட்காத. பாத்தியா, உன் முன்னாடியே என்னை எப்படி எல்லாம் அடிக்கிறாருன்னு பாத்தியான்றாங்க. நீ மாமா கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா மாமா எதுக்காக உன்னை அடிக்க போறாரு? மாமா கிட்ட நீ ஒழுங்கா நடந்துக்கோன்றாங்க. உன்னெல்லாம் இந்த ஜென்மம் இல்லடா, 7 ஜென்மம் எடுத்தா கூட திருத்த முடியாது. நீ பட்டு திருந்தணும்னு இருந்தா யாரெல்லாம் மாத்த முடியும்? என் தம்பியாச்சே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் சொன்னா, நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன்னெல்லாம் திருத்த முடியாது போடன்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சுரேஷுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா சொல்ற பேச்ச கேக்குறதா, இல்ல மாமா சொல்ற பேச்ச கேக்குறதா? இல்ல, இவ்ளோ நாளா மாமா சொல்ற பேச்ச மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு எது ஒண்ணும் நல்லது கெட்டதுன்றத மாமா தான் முடிவு பண்ணுவாரு. அப்படின்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாமா முடிவு பண்ணுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால மாமா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு
சுரேஷ் வந்து அழகுமதிய கேஸ வாபஸ் வாங்க சொல்லலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப சுரேஷ் போய் கேட்டா அழகுமதி வந்து கேஸ வாபஸ் வாங்குவாங்களா இல்ல சுரேஷ் பிரச்சனை பண்ண போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.